ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஸ் ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பனியாரம், ஊத்தப்போ கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம், 5 வரமிளகாய், 3 பல் பூண்டு, 4 தக்காளி, மீடியம் சைஸில் இருக்கிற 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இப்போ நான் சொன்ன அளவு 3 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானணும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டும் வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வேகட்டுங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு பத்து தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது அரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது சட்னியை தாளிச்சிடலாங்க. உங்களுக்கு தாளிப்பு வேண்டான்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.